ஆலயங்களுக்கு போகிறது, நிறைய கும்பாபிஷேகம் போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அக்கௌண்டன்சி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகளில் வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ட்ரில் மாஸ்டர், பிடி மாஸ்டர், அதுபோல் ஸ்போர்ட்ஸில் கோச், இந்த மாதிரியான ஏரியாஸில் இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கும். செவ்வாய் 11ஆம் இடமான கடகத்தில் நீச்சம் அடையும் போது லாபம் பெருசாக இருக்காது. இவங்களுக்கு என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணாலும் எதிர்பார்த்த சம்பளமோ எதிர்பார்த்த லாபமோ சரியான நேரத்தில் கிடைக்காம போகும். அதனால் அதிக வீண் விரயமும் மன கஷ்டமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க கூட சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்காது. அதுபோல் இவங்க ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அந்த நேரம் பார்த்து அந்த கம்பெனியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் இவங்களுக்கு சரியான நேரத்தில் பணம் கிடைக்காது. தவணை முறையில் இவங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதுபோல் கிடைக்க வேண்டிய சேலரி வந்து டிலேயாக கிடைக்கும். இதனால் இவங்களுக்கு அதிக மன சுமைகள் ஏற்படும். குடும்பத்தோடைய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை வந்து இவங்க சரி செய்யறதுக்காக கடன் வாங்குவாங்க. இந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிஸ்னஸும் பார்த்தோன்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் பணம் வந்து கையில் கிடைக்காது. ஸோ எல்லாமே ரெக்கார்ட்ஸில் இருக்கும். பட் இவங்க தேவைப்படக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு பணம் கிடைக்காம போகும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் போய் திருப்பி அதிகமாக லோன் எடுத்து சரி செய்வாங்க. அந்த பணத்துக்கும் லோனு கட்டுறதுக்கு இவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ பிஸ்னஸ்லேயும் பார்த்தோம்னா வீண் விரயங்கள், வீணாக வந்து லோன் எடுக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். ஆனால் இவங்க வர வேண்டிய ப்ராஃபிட், வர வேண்டிய பிஸ்னஸ்க்கு உண்டான ப்ராஃபிட் கரெக்டான நேரத்தில் வராததுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல். செவ்வாய் 12ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது மருத்துவத்துறையில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க மருத்துவத்தில் படிச்சிருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரியே இவங்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டாக்டருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு இருக்காது. எல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இவங்களுக்கு நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. அதுபோல் ஒரு சிலர் வந்து கோச்சாக இருப்பாங்க. அது பின்னாடியிலேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. க்ளீனாக எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. திரைக்கு பின்னால் அதே போல் வேலை செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி போய் நின்னா ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலாம் நிறைய பேருக்கு ஏற்படும். அப்போ ஒரு சினிமாவில் கூட டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நன்மை தரும். அதுவே வந்து ஒரு திரைக்கு முன்னாடி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்க முடியாது. அதேபோல் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலையும் இவங்க நிறைய அனலைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க.